ஓகே ரைட். அப்ப நாங்கள் என்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கறதுன்றதை பற்றி கதைச்சு கொண்டு இருந்தோம். ரைட். அப்ப எங்களை நோட்ஸ்லையும் பார்ப்போம். இதே விஷயம் தந்திருக்கிறாங்க. ரைட். அதே மாதிரி தான் நாங்கள் போய் பார்த்துக்கொண்டு அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். ரைட். அப்ப உங்களால ஸ்கிரீன் பார்க்கக்கூடியதா இருக்குதா? விளங்குது சார். வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. யூ வில் கெட் இட். வந்துட்டுதா? எஸ் சார். ரைட். அப்ப பாருங்க, நாங்க கதைச்ச விஷயங்கள் இங்க இருக்குது. ரைட். அப்ப பாருங்க, பி குவாய்ட் என்ன அர்த்தம்? சத்தம் போடாம. சத்தம் போட வேண்டாம். ரைட். ஸ்டாண்ட் அப். எழுந்திரு. லிசன். காது கேளுங்க. லிசன் என்றா கேளுங்க. சிட் டவுன். அமருங்கள். உட்காரு. ரைட். கெட் மீ சம்திங் டு ட்ரிங்க். சரி குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்க. நீங்க சரி குடிக்கத்தாங்க. ரைட். சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் எடுங்க. Get me something to eat. ஓகே. துடைக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுங்க. குடிக்கிறதுக்காக. துடைக்கிறது. Get me something to clean. Get me something to clean. அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்க. Get me something to hit weapons. Get me something to hit. Right? Get me something to hit. அடிக்கிறதுக்கு ஏதாச்சும். ஓகே. ஓகே, அடுத்தது பாருங்க. என்ன? லெட்ஸ் கோ நவ் ஷால் வி. என்ன அப்படின்னு சொன்ன? லெட்ஸ் கோ நவ் ஷால் வி. நாங்க இப்பொழுதும் நாங்க இப்ப போமா. Let's take a break, shall we? Please listen to what I am telling. தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. Please come here. தயவு செய்து இங்க வாங்க. Please go out. தயவு செய்து வெளியே போங்க. Please open the door. தயவு செய்து கதவை திறங்கள். Okay, right. மூன்றாவது கேட்டகரியை பாருங்க. Don't shout here. சத்தம் போட வேண்டாம். Don't go out. வெளியே போக. Don't park here. இங்கே பார்க் பண்ண வேண்டாம். Don't throw rubbish. இங்கே வீச வேண்டாம். குப்பைகளை வீச வேண்டாம். Don't be childish. சின்ன பிள்ளைத்தனமா இருக்காதீங்க. Don't be childish. Don't be an arrogant. முரட்டுத்தனமாக இருக்க வேண்டாம். ஆக்ரோஷமா இருக்க வேண்டாம். Don't be an arrogant. சுயநலமா இருக்காதீங்க. என்னன்னு சொல்லுவீங்க? Don't be selfish. Don't be selfish. Selfish. Don't be
Selfish. செல்ஃபிஷ். ஓகே ரைட். Selfish. தொட வேண்டாம். Don't touch. Don't Don't touch. 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 ஓகேயா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? Yes, sir. ரைட். கீழே பாருங்க. கன்வர்சேஷன் நம்பர் 1. ஒரு சின்ன ஒரு உரையாடல் ஒன்று தந்திருக்கிறாங்க, பார்க்கலாம். ரைட். ஸோ பிரபா இருக்கிறீங்களா? Yes, sir. ரைட். நீங்க தான் அபிநயா, நான் அங்கர். ஓகேயா? மைக் ஆன் பண்ணிட்டு வாசிங்க. பிரபா. Hi, uncle. How are you? Hello, I am doing well. What about you? I'm okay. What is there is that book? There are some pills for our chickens. Ah, could I open and see them? No, don't open. Okay, uncle. I don't touch. Okay, thank you, Prabha. Innamoral. Okay, Janisha. Janisha, mic on பண்ணுங்க. Okay, sir. நீங்க Who's the Abhinay? wait. நீங்க ஆன்டி, நான் அபிநயா. ஓகேயா? Okay. Hi auntie, how are you? Hello, I am doing well. What about you? I'm okay. Auntie, what is there in that box? There are some pills for our chickens. Could I open and see them? No, don't open. Okay, auntie, I don't touch. Thank you. ரைட். இப்போ நாங்கள் இந்த கன்வர்சேஷனை செய்து பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் சான்ஸ் தர மாட்டேன். ஒரு 6 பேருக்கு சான்ஸ் தர முடியும். அதாவது 3 pairs. ஓகே, புஷ்பாஞ்சலி அண்ட் லக்ஷிகன் மைக் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. புஷ்பாஞ்சலி Hello. ஸ்டார்ட் பண்ணுங்க. Hi, uncle. How are you? Hello, I am doing well. What about you? I am okay. What is there in that box? There are some pills for our chickens. Huh. Could I open and see them? No, don't open. Okay, uncle. I don't touch. Okay, thank you both of you. You have done a good job. Next pair is Egasuri and Fatima Rila. மைக் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. Hi, Angel. How are you? Hello, I am doing well. What about you? I am okay. What is there in the box? There are some pills for our chickens. Good. I open and see them. No, don't open. Okay, Uncle. I don't touch. ஓகே, தேங்க்யூ போத் ஆஃப் யூ. இப்போ ஒரு கேர்ளோட நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் அந்த அங்கிளை நீங்கள் ஆன்ட்டியாக மாற்றலாம், மதராக மாற்றலாம். இப்போ இதில் நீங்கள் தேவையான சேஞ்சஸ் இஃப் யூ ஃபீல் யூ கேன் மேக், நோ ப்ராப்ளம் அட் ஆல். எஸ், விதுஷா அண்ட் பவன் ஸ்டார்ட். Hi, Okay. Bhavan. How are you? Hello, I am doing well. What about you? I'm okay. What is there in that box? There are some pills for our chicken. Could I open and see them? No. Don't open. Okay, Bhavan. I don't touch. Thank you. Okay, thank you both of you. Hikma and Sadeep Kumari.
சார் நான் ஸ்டார்ட் பண்ணவா? ம் ஸ்டார்ட் பண்ணுங்க. Hi Hikma, how are you? Hello, I am doing well. What about you? I am okay. What is there that the book? There are some pills for our chickens. Could I open it and see them? No, don't open. Okay, Hikma, I don't touch. Okay, thank you Thank both of you. Ocean can sit. Hello. Hi, how are you? Hello, I am doing well. What about you? I am okay. What is there in that box? There are some pills for our chickens. Oh, could I open and see them? No, don't open. Oh, okay, I don't touch. Okay, thank you. Okay, thank you both of you. Dayani and Lakshan. Hi, how are you? Hello, I am doing well. What about you? I am okay. What is this in the box? There are some pills for our chickens. Huh. Could I open uh see them? No, don't touch. Don't open. Okay, I don't touch. Dilip Kumar and iPhone. Hi uncle, how are you? iPhone കാണല്ലേ இல்லையா? Okay. Dhyashri. Dilip Kumar and Dhyashri, please start. Hi, Hi Dilip uncle, Kumar. how are How are you? you? Hello, I am doing I'm okay. well. What about you? I'm okay. What is this? What? Sorry. Sorry. I'm okay. Okay. What is there? That box? There are some Hello? pills for our chickens. Uh-huh. Could I open and see him? No, don't open. Okay, Dilip Kumar. I don't touch. Okay, Okay, thank you thank for you both joining. of you. Nilakshan is waiting. One of you please support him. Nilakshan order. Okay, Krishandar. Hi, Hi, how are Krishandan. you? How are you? Hello, I am doing well. What about you? I am okay. What is there in that box? There are some pills for our chickens. Could I open and see them? No, don't open. Okay, I don't touch. Okay, well done. Okay, Thank you bye. both of you. Right. அப்போ இது ஒரு சின்ன ஒரு Thank you. கன்வர்சேஷன் இல்லையா? அப்போ இந்த ஒரு கன்வர்சேஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பயன்படுத்தின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கிடக்குது இல்லையா? ரைட். அப்போ அதுக்காக தான் நாங்கள் இதை பார்த்தோம். அதே போல இன்னும் ஒரு கன்வர்சேஷன் இருக்குது. அதை நீங்க ஃப்ரீயா இருக்கக்குள்ள பாருங்க. ரைட். ஸோ இட் இஸ் பிட்வீன் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ இதுவரைக்கும் நாங்க பார்த்தது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? Yes, sir. Yes, Yes, sir. ரைட். Yes, sir. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு 2 minutes
பிரேக் காரன் யாரும் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஓடிவாங்கன்னு எங்கள் கிராமர் செஷனுக்குள்ளே போவோம். அந்த கன்வர்சேஷன் கொஞ்சம் டயலாக் பாக்ஸுகள் போட்டிருக்கிறார் சார். அது ஹலோ, இந்த டயலாக் பாக்ஸுகள் சில அது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு சில அது கொடுத்துருக்கிறார். அது டவுன்லோட் பண்ண தெரியுமா யாருக்கா? என்னது விளங்கல்ல? இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் என்று சொல்லி ஒரு இதை கொடுத்துருக்கிறாரல்ல அப்பன் சார். அது டவுன்லோட் பண்ண தெரியும். டவுன்லோட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்ணத்தானே? ஹலோ, மேம் சொல்லுங்க. Hi, how are you, fans? அது என்னன்னா, ஓகே, அப்போ நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொனவுன்ஸை தான் பார்க்க போகிறோம். அப்போ ப்ரொனவுன்ஸ்னா என்ன, உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்குதா? ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் இட்? உச்சரிப்பு சார். அது ப்ரொனன்சியேஷன். சரியான உச்சரிப்பை சொல்லுவோம், Okay. ப்ரொனன்சியேஷன். சொற்கள். இது ப்ரொனவுன்ஸ், PRONOUNS. பிரதி பேர் சொற்கள். வெரி குட். பிரதி பேர் சொற்களை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொனவுன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் தே ரீப்ளேஸ் த நவுன்ஸ். ஒரு பேர் சொல்லுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு சொல் தான் இந்த ப்ரொனவுன். அப்போ இந்த ப்ரொனவுன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்கு. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், பொசசிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ், இப்படி சொல்லிக்கொள்ள முடியும். ரைட்? ஆக ப்ரொனவுன்ஸ்ன்றது ஒரு பேர் சொல்லுக்கு பதிலாக நாங்கள் இந்த சொல்லை பிரதியிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, Ahmad is my friend. Ahmad is just 23. Ahmad has done a diploma in commerce. Ahmad wants to become a good businessman because Ahmad is interested in this field. இப்ப நான் ஒரே அகமட் அகமட் அப்படி ஃபீல் பண்ணுவேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? So even though the name is very sweet, when I repeat the name again and again, you have found little difficult. அப்போ ஒரே சொல்ல ஒரே பேர் சொல்ல நான் திரும்ப திரும்ப பயன்படுத்தும் பொழுது, கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு போரிங்கா இருக்குது. ரைட்? அப்ப அந்த பேர் எவ்வளவு நல்லா இருந்தாலும் நாங்க திரும்ப திரும்ப பயன்படுத்துறதால ஒரு அலுப்புத்தன்மை அங்க வேற பார்த்தோம். அப்ப அதை இல்லாம ஆக்குறது தான்
இந்த ப்ரொனவுன்ஸினுடைய பேர். அப்ப ப்ரொனவுன்ஸ் வந்து எப்பவும் டேக் த பிளேஸ் ஆஃப் நவுன்ஸ். ஓகேயா? இப்போ ப்ரொனவுன்ஸ் என்னன்னு விளங்கிச்சுதா? Yes, sir. ரைட். அப்படியே பாருங்க, இந்த ப்ரொனவுன்ஸ்ல நாங்க முதலாவதா பார்க்க போறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்ன? ஒரு செயலை செய்பவர். எழுவாயாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சொற்கள் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். அப்ப என்னென்னு பாத்தீங்கன்னா ஐ, யூ, வி, தே, They, he, she she, and it. It. இவ்வளவு தெரியுதா நாங்கள் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம். ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஐ என்ற நான், யூ என்றா நீ என்னது நீங்கள், வி என்ற நாங்கள், தே என்ற அவர்கள் அவை, ஹி என்ற அவன், ஷி என்ற அவள், இட் என்றா அது. அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, டீச்சர், இதுக்கு என்ன வேறு? she, டீச்சருக்கு ஹீயும் வரலாம் அல்லது ஷீயும் வரலாம். ஏன்? ஃபீமேல பார்த்தும் நாங்க டீச்சர்னு தான் சொல்றோம், மேல பார்த்தும் டீச்சர்னு தான் சொல்றோம். எங்கடாக்கள் ரெண்டும் என்ன? மேலுக்கு வந்து சார் என்று சொல்றோம், சார் மாஸ்டர். ஃபீமேலுக்கு டீச்சர் என்று சொல்றோம். உண்மையாவே டீச்சர்ன்றது இட்ஸ் ரைட் காமன் நவுன், ரைட் ஜெண்டர், காமன் ஜெண்டர், ரைட். ஏன்? ஆணுக்கும் பயன்படுத்தலாம், பெண்ணுக்கும் பயன்படுத்தலாம், ரைட். அதே போல பாருங்க, டாக்டர், he or she, Both. No, sir. both, he-க்கும் வரலாம், she-க்கும் வரலாம். ஓகே. waitress, Both. no, Both. no. யாரு waitress என்றா யாரு? waitress என்றா யாரு? சாப்பாடு பரிமாறுறது. ஹோட்டல்ல சாப்பாடு பரிமாறுற அந்த பெண் உதவியாளர் தான் நாங்க என்ன சொல்லுவோம், வெயிட்ரஸ் என்று சொல்லுவோம். ஆம்பளைன்னு சொன்னா வெயிட்டர் என்று சொல்லுவோம். ஓகே, ரைட். Okay. ட்ரீ, ட்ரீக்கு என்ன பண்ணலாம்? இட். கவ், இட். பாய்ஸ், he, என்ன வரும் பாய்ஸுக்கு? தே, Boy in the he. ரைட். கொரியர்கள் அவர்கள் இல்லையா? அப்ப சோ தே உங்களுக்கு யாரு பாய்ஸ் தெரியாது, ரைட். தெரிஞ்சாலும் நாங்க சொல்லுவோம் தேன்னு சொல்லுவோம், பாய்ஸ்ன்றது போகலாம், ரைட். இப்ப நீங்க போயா இருக்கிறோடியா பி என்று சொல்லலாமோன்னு கேட்பீங்களா? இல்ல, அப்படி சொல்றது இல்லை. ரைட். அதே போல வருவோம், ஸ்டூடெண்ட்ஸ், தே என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்னது தே, ரைட். அப்படியே வந்தோம்னு சொன்னால் டாக்ஸ், என்ன? அப்ப டாக்ஸுக்கும் நாங்கள் இங்க தே என்று தான் பயன்படுத்தி கொள்வோம். ஓகே. அப்ப எங்களுக்கு இங்க ஒரு சிக்கல் ஒன்று வரும், நீங்க நினைப்பீங்க இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா வந்து தமிழ்ல தான் எங்களுக்கு இந்த உயர்திணை அகர்திணை ப்ராப்ளம் இருந்தது, ரைட். ஆனால் ஆங்கிலத்துல எங்களுக்கு இந்த உயர்திணை அகர்திணை என்ற பிரச்சனை இல்ல. அகர்திணை இல்ல, பன்மை சொல் வந்தா தே என்று யூஸ் பண்ணிக்கொள்வோம், அகர்திணையில ஒருமை சொல் வந்தா இட் என்று யூஸ் பண்ணிக்கொள்வோம். இப்ப விளங்குச்சா?
Yes, sir. Okay, sir. ரைட். அப்ப சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் பார்த்துருக்கிறோம். அடுத்தது வரும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். அப்ப ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்ன? ஆப்ஜெக்ட்ண்டா வினை. செயற்படுபொருள். செயற்படுபொருள். ஓகே. அப்ப இந்த செயற்படுபொருள்ல வார நவுன்ஸுக்கு பதிலாக நாங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். இப்ப உதாரணத்துக்கு நிலக்ஷன் நேற்று நானுக்கு கால் பண்ணினார். வாக்கியம் சரியா? இல்ல சார். இல்ல, நான் என்னன்னு வந்திருக்கணும். நேற்று எனக்கு கால் பண்ணினார். வெரி குட். நிலக்ஷன் நேற்று எனக்கு கால் பண்ணினார். அப்ப எழுவாயில இருக்கிற அந்த நான் என்ற சொல் செயற்படு பொருளாக மாறும் பொழுது அதனுடைய அடிப்படை வடிவம் மாறிட்டு நான் என்றது எனக்கு மாறும். என்னை, உங்களை, உன்னை, உங்களுக்கு. ரைட். அப்ப இங்க நாங்கள் பயன்படுத்துறோம் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். இப்ப ஐக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னவா இருக்கலாம்? Me. மீ என்று சொல்லுவோம் இல்லையா? ஐக்கு மீ. ரைட். Me. யூக்கு யூ. You. ரைட். You. வீக்கு Us. They. அஸ் அஸ் அஸ். Our. வீக்கு அஸ். Us. தேக்கு Us. தே. Them, them. கீக்கு Him. 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 ஷீக்கு Her. Her. He. her. Her. இட்டுக்கு It. They. இட்டுன்னு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா யூவும் இற்றும் தான் மாற இல்லை, மற்ற எல்லாமே மாறி. ரைட். அப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நிலக்ஷன் கோல்ட் மீ எஸ்டர்டே. நிலக்ஷன் கோல்ட் ஐ எஸ்டர்டேன்னு சொல்ல மாட்டேன். ஓகேயா? புரிஞ்சுதா? Okay. ரைட். அடுத்தது பாருங்க பொசசிவ் adjectives. மூன்றாவது பார்க்கிறோம் பொசசிவ் adjectives. அப்ப இந்த பொசசிவ் adjectives என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒன்று யாருடையது, யாருக்கு சொந்தமானது என்ற சொல்றதுதான் இந்த பொசசிவ் adjectives. இப்ப உதாரணத்துக்கு இது என்னுடைய தொலைபேசி என்னன்னு சொல்லுவீங்க? Mine. Right. My It is my mobile. Mine, mine, Yeah, this is mine. அப்ப This is mine. பாத்தீங்கன்னு சொன்னா mine, mine. ஐக்கு மை, யூக்கு Yours. யுவர், தேக்கு Our. There. They, There. வீக்கு they are. We can there. Our. 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 Right. Our. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஹீக்கு Hers. ஹீக்கு ஹிஸ் இல்லையா? அதே போல ஷீக்கு Her. Her. Yeah. Her. ஓகே. இட்டுக்கு It's liver. இட்ஸ். It's. ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பொசசிவ் adjective பின்னால கட்டாயம் நாங்கள் என்ன போடணும்? Yes, போடணும். ஒரு நவுன் போட வேணும். Noun. பாருங்க, திஸ் இஸ் மை என்றதோட முடிச்சிடலாமா வாக்கியத்தை? வாக்கியத்தை முடிக்க முடியுமா? திஸ் இஸ் மை. அப்ப அங்க என்ன சொல்லணும்? This is my This is phone. This is Mine. my friend. This is my book. This is my pencil. This is my. இப்படி யூஸ் பண்ணிக்கொள்வோம். ரைட். ஆக நாங்கள் இந்த பொசசிவ் adjective பின்னால கட்டாயம் ஒரு
பேச்சொல்ல Noun. போட்டுக்கொள்ள வரும். ஓகேயா? மூன்றாவது கேட்டகரி கிளியரா? Okay, sir. ரைட். அடுத்தது பாருங்க பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். அப்ப இந்த பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் என்ன என்றத அடுத்ததா பார்ப்போம். அப்ப இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவும் பொசசிவ் ப்ரொனவுனும் ஒரே விஷயத்தை தான் செய்யுது. ரைட். அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ரெண்டுமே வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான். ஆனா the way we express is little bit different. ரைட். அப்ப நாங்க எப்படி அதை சொல்றோம்ன்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஐ, மை, பொசசிவ் ப்ரொனவுன் வந்து மைன். ஓகே. யூக்கு Your. யுவர்ஸ். தேக்கு Their. தேர்ஸ். வீக்கு Ours. அவர்ஸ். ஹீக்கு His. ஹிஸ். சேம் லஞ்ச். In. ரைட். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆப்ஜெக்ட்ல போட்ட அதே வேர்டை கொண்டு வந்து நாங்கள் இங்கே திருப்பவும் போடுறோம். ரைட். அப்போ ஹிஸ்ன்ற வேர்டை தான் நாங்கள் ப்ரொனவுனுக்கும் போட போகிறோம். ரைட். அப்போ சேம் லஞ்ச். ஏன் சேம் லஞ்ச்? நேற்றும் சோறும் கறியும் இன்றைக்கும் சோறும் கறியும். அப்படியா? ஓகே. அதே போல ஷீக்கு She. Her. ஹர்ஸ். ரெண்டு வர போகுது ஹர்ஸ். Hers. ரைட். இட்டுக்கு It's. இட்ஸ். ரைட். அப்ப இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? அப்ப ஆப்ஜெக்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ் எப்படி இருந்துச்சதோ அதே போலதான் இங்க பொசசிவ் ப்ரொனவுனும் ஹீக்கும் இட்டுக்கும் இருக்குது. இப்ப வருவோம் பாருங்க என்ன வித்தியாசம் வந்து இப்ப காட்டணும் உங்களுக்கு. திஸ் இஸ் மை ஃபோன். ரைட். திஸ் இஸ் மை ஃபோன். இது என்னுடைய ஃபோன். இதை இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போறோம் பாருங்க. திஸ் ஃபோன் இஸ் மைன். Mine. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கு முடியல? Mine. ஆமா. ரைட். இது என்னுடைய ஃபோன். திஸ் இஸ் மை ஃபோன். திஸ் ஃபோன் இஸ் மைன். இந்த ஃபோன் என்னுடைய. என்னுடையது. ரைட். என்னுடைய. இந்த ஃபோன் ரெண்டு மட்டும் தானே சார்? ஓகே. அப்ப இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். அப்ப இது வந்து உண்மையாவே அதை யூஸ் பண்றவரை பொறுத்தது. ஒரு ஆள் சொல்லும் திஸ் இஸ் மை ஃபோன், ஒரு ஆள் சொல்லும் திஸ் ஃபோன் இஸ் மைன். ரெண்டுமே என்ன ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. ஓகேயா? Okay, sir. அப்ப பொசசிவ் ப்ரொனவுன் கிளியரா? எஸ் சார். ரைட். அடுத்தது பாருங்க, நான் பார்க்க போறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கன்னு சொன்னா, they reflect the same subject in a sentence. எழுவாயில் இருக்கிற அதே சொல்ல திரும்பவும் பிரதிபலிக்கிறதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் தமிழ்ல காய்க்கும் பொழுது சொல்லுவோம் இல்லையா? ரைட். வார் அதுக்கு இதை டைப் பண்ணிட்டு ரைட். அப்ப கவனிங்க, இங்க இருக்குது இல்லையா? அப்ப ஐக்கு மை செல்ஃப், யூவுக்கு யுவர் செல்ஃப் ஓ யுவர் செல்ஸ். அப்ப ஒரு ஆளா இருந்தா யுவர் செல்ஃப்,
ஒன்றுக்கு மேற்பட்டதா இருந்தா யுவர் செல்ஸ். Yourself. ஓகே, வீக்கு ஆர் செல்ஸ், தேக்கு தெம் செல்ஸ், ஹீக்கு ஹிம்செல்ஃப், ஷீக்கு ஹர்செல்ஃப், இட்டுக்கு இட்செல்ஃப். அப்ப வருவோம், இது எப்படி நாங்கள் பயன்படுத்துறோம்னா, நாங்கள் தமிழ்ல கதைக்கும் பொழுதும் பயன்படுத்துறோம். நாங்க புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் வந்து என்னட்டு சொல்றீங்க. அப்ப நான் கேட்கிறேன், யார் இந்த முடிவு எடுத்தது? யார் வீட்டாரும் உங்களுக்கு ஐடியா தந்தாங்களா? அப்ப நீங்க சொல்றீங்க, நோ நோ, நானாகத்தான் முடிவு எடுத்தேன். அப்ப அந்த நானாகத்தான், அப்ப அந்த நானாகத்தான்ன்றது தான் என்ன? இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணோம். I myself have taken the decision. Right? ஏன் அவ கோவிச்சுட்டு போனவ தெரியல, அவவா தான் கோவிச்சுட்டு போனவ. அப்ப அந்த அவவாகத்தான், அப்ப அதுதான் இந்த herself. She herself got angry and left the place. ஓகே, இப்ப ரிஃப்ளெக்ஸ் ப்ரொனவுன் புரிஞ்சுதா? ரைட். அப்ப நாங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை டக்குன்னு பார்த்துருக்கிறோம். சரியா? இந்த ப்ரொனவுன்ஸ் என்னன்றத இப்ப நோட்ஸோட போவோம். அப்ப இதுல எல்லாமே டீட்டெயிலா இருக்குது. இந்த ப்ரொனவுன்ஸ் என்ன என்ற விளக்கம். ரைட்? What is a pronoun? A pronoun is a word that is used instead of a noun or noun phrase. Pronouns refer to either a noun that has already been mentioned. அப்ப ஏற்கனவே பயன்படுத்தின ஒரு சொல்லுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். ரைட்? ஓகே, சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னென்னு இருக்குது. யார் வாசிக்க போறீங்க? வாசிக்க யாரும் இல்லையா? எஸ் பிரபா, ப்ளீஸ் ரீட் இட். கையோ எத்தனாக வெயிட் பண்ணுங்க, நான் அடுத்த A pronoun that takes the place of a noun as the subject of a sentence. Subject